Assalamualaikum, வெல்கம் பேக் டு மை வேர்ல்ட். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கண்டிப்பா துவா செய்றேன். ஊர்ல ஒரு மேரேஜ்ன்றனால கிளம்பி இருந்தோம். பட் பிள்ளைங்களுக்கு எக்ஸாம்ன்றனால பிள்ளைங்களை கூட்டிட்டு போகல, நாங்க மட்டும் தான் போயிருந்தோம். கிளம்பி ரெடி ஆகும் போதெல்லாம் வந்து பிள்ளைங்க மூஞ்சே சரியில்லை. அதனால நான் கிளம்புனதுல இருந்து ட்ரெயின் ஏறினதுல எந்த வீடியோ நான் எடுக்கவே இல்லை. ஊருக்கு போய் இறங்கினதுக்கு அப்புறம் வந்து அங்க இருக்கிற சூழல்லாம் பார்த்துட்டு என்னால எடுக்காம இருக்க முடியல. ஏன்னா இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்க ஊருக்கு பிள்ளைங்களை விட்டுட்டு போனது. ஸோ நம்ம போய் இந்த மாதிரி வீடியோலாம் எடுத்து போட்டால் பிள்ளைங்களும் கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுக்கணும்ன்ற ஐடியாலே போகல. ஆனா அங்க இருந்த அட்மாஸ்பியர் பாத்தீங்கன்னா செம்ம சூப்பரா இருந்தது. ஊருக்கு போனோடனே ஃபஸ்ட்டு வந்து ட்ரெயினை விட்டு இறங்கினோடனே பொண்ணு வீட்டுக்கு போய் ஒரு என்ட்ரியை போட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு அங்கேருந்து ரூம் போட்டிருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க. கல்யாண பொண்ணோட ஊர்லேருந்து அடுத்த ஸ்டாப்பில் தான் ரூம் போட்டிருக்காங்க. ரூமில் வந்து ஏற்கனவே எங்கள் மாமிலாம் வந்து தங்கியிருந்தாங்க. அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க ரூமுக்கு பக்கத்துலேயே ஆறு இருக்குது, சீக்கிரம் வாங்க அப்படின்ட்டு. ஸோ ஆறில் குளித்தோம் அப்படின்னோடனே எங்களுக்குமே வந்து மனசு கேட்கலாம். டீயை குடிச்சிட்டு உடனே கிளம்பியாச்சு. கிளம்பி வந்து ஆட்டோக்காரன்ட்ட சொன்னோம். அவங்க வந்து ஒரு இடத்துல இறக்கி விட்டாங்க, இங்கே தான் குளிப்போம் அப்படின்ட்டு. பார்த்தா கால் வரைக்கும் தான் நினைக்கிற அளவுக்கு தான் தண்ணி இருந்தது. ஆனால் அந்த தண்ணியிலேயே குட்டி குட்டி மீன், அவ்வளோ மீனுங்க, கொச்சன்ட்டு மீன். நானும் எவ்வளவோ கவர் பண்ணேன், 1-2 மீன் தெரிஞ்சது, ரொம்ப தெரியல. பட் நேரில் பார்க்கும்போது ரொம்ப மீன், குட்டி குட்டி மீன் குஞ்சுலாம் அதிகமாக இருந்தது. இதெல்லாம் ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்கெல்லாம் பார்க்கறதுக்கு பிள்ளைங்க எல்லாம் ஏன்னு சொல்லி கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது. பட் வந்து நல்லா போன நேரத்துக்கு கொஞ்சம் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. குடிக்கிறதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ண முடியல. தம்பி மட்டும் ஒரு நேரம் பிடிச்சான், அது கூட வந்து நீந்தி போய் கீழே விழுந்துருச்சு. இங்க குளிக்க முடியாது, ரொம்ப தண்ணி கம்மியா தான் இருக்கு, நம்ம ரூம்க்கே போயிடலாம்னு சொல்லி ரூமுக்கு நடந்தே போயிட்டோம். பக்கத்துல தான். அங்க போனதுக்கு அப்புறம் தான் எங்க மாமிட்ட கேட்டோம், நீங்க எங்க குளிச்சிங்க, நாங்க போன இடத்துல தண்ணியே இல்லைன்னு சொல்லும் போது அவங்க இன்னும் பக்கத்துல தான் இருக்கு, இங்கதான் பக்கம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ரூம்ல போயிட்டு லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு துணியை எடுத்துட்டு நாங்க ஆத்துக்கு போயிட்டோம். ஆறு செமையா இருந்தது. நல்லா வந்து ஒரு ஆள் முங்குற அளவுக்கு தண்ணி இருந்துச்சு. போனதுக்கு நல்லா 2 மணி நேரம் ஜாலியா என்ஜாய் பண்ணோம். ஆனா ஒவ்வொரு நொடியுமே வந்து பிள்ளைங்க இல்லையே அப்படின்னு தான் துடிச்சிக்கிட்டே இருந்துச்சு. இன்ஷால்லா இதுக்கப்புறம் போனா பிள்ளைங்க இல்லாம போவே கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். ரூமுக்கு போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு மேரேஜ் நடக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். அந்த இடம் பாத்தீங்கன்னா அப்படியே பழைய ஞாபகத்துல கொண்டு வர்ற மாதிரி. இப்பெல்லாம் இந்த வீடெல்லாம் தின்ன வச்ச வீடெல்லாம் பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து பழங்காலத்து வீடெல்லாம் அப்படியே இருந்துச்சு. பார்க்கவே வந்து ரொம்ப பழங்காலத்து ஞாபகத்துல கொண்டு வர்ற மாதிரி இருந்துச்சு. நம்ம அம்மா அப்பா சொல்ற கதையெல்லாம் உட்காந்து கேட்கறதுக்கான வீடை பாக்குற மாதிரி இருந்தது. இங்கே வந்து மேரேஜ் நடந்தது ஒரு இடம், அதுக்கப்புறம் விருந்து வைக்கிறது ஒரு இடம். ஸோ ரெண்டுமே வந்து ரொம்ப சிம்பிள், ஆடம்பரமே இல்லாமல் நபி வழியில் ரொம்ப அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக நடந்துச்சு. பார்க்கவே வந்து நம்மளுக்குலாம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இன்னும் இந்த காலத்தில் இந்த மாதிரி பண்ணுறவங்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஓவரா தேவையில்லாத செலவு பண்ணாம இந்த மாதிரி குறைச்சிட்டு செய்யலாம். ரொம்ப ஆடம்பரமா செய்யற செலவை குறைச்சிட்டு இன்ஷால்லா இல்லாத ஒரு குமருக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம். எல்லாருக்கும் அந்த எண்ணத்தை கொடுத்து எல்லாருக்கும் வந்து இல்லாம போக்கணும். சாப்பாடும் அல்ஹம்துலில்லாஹ் சூப்பரா இருந்துச்சு. சாப்பாடு சாப்பிட்டுட்டு நாங்க அங்கிருந்து அப்படியே வந்து ரூமுக்கு வந்துட்டு ரூம் வெக்கேட் பண்ணிட்டு நாங்க கிளம்பிட்டோம். ஈவினிங் போல கொஞ்சம் டைம் இருக்கு ட்ரெயினுக்கு அப்படின்றனால காயல்பட்டினம் போயிட்டோம். காயல்பட்டினம் கூட வந்திருக்க மாட்டோம் பிள்ளைங்க இல்லாம. வந்ததுக்கு காரணம் வந்து என் தம்பி ஒய்ஃப் வந்து வந்தது இல்லை. ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் டைம் வரனால போயிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காயல்பட்டினமும் வந்துட்டோம். அங்க வந்து கொஞ்ச நேரம் பீச்ல ஸ்பெண்ட் பண்ணோம். போனோடனே பாத்தீங்கன்னா அந்த தென்னங்குருத்து வச்சிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரேர் இல்லை கிடைக்கிறது. அதனால போனோடனே அம்மா வந்துட்டு அங்க போய் வாங்க போயிட்டாங்க. இந்த தென்னங்குருத்துலாம் வந்து தென்னை மரம் வெட்டினாலே வந்து தென்னங்குருத்து கேட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். விற்கிறத பார்த்தோன்னே ஒரு 300 ரூபா அளவுக்கு வாங்கிட்டோம். ஏன்னா தங்கச்சி பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஊருக்கே சேர்த்து கொண்டு வர மாதிரியே வாங்கிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் காயல்பட்டினம் ஸ்பெஷல் வந்து வாடா கஞ்சி, அப்புறம் ரோலு, கட்லெட்டுன்னு சொல்லி அங்கேயும் சம் டிஷ்ஷஸ் இருந்துச்சு. அதையும் வந்து ஃபுல்லா டேஸ்ட் பண்ணிட்டு அங்கேயே கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதோட வந்து நைட்டுக்கான டின்னருக்கு எல்லாம் வாங்க வேண்டியது வாங்கிட்டு அப்படியே ட்ரெயினுக்கு கிளம்பியாச்சு. ஒரு நாள் ட்ரிப்புனாலுமே பிள்ளைங்க இல்லாம போனாலுமே அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி அப்படியே என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் கண்டினியூஸா உங்களுக்கு வரும். உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே எனக்கு ஒரு மோட்டிவேட்டா இருக்கும். கண்டிப்பா மோட்டிவேட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.